இரவும் பகலும் இதை யாரெல்லாம் இதை தியானிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மனுஷனுக்கு அவசியமானது, கிறிஸ்தவங்களுக்கு அவசியமானது என்னங்கன்னா, நம்ம நிறைய விசுவாச பிள்ளைகள் நன்றாக இல்லை, நிறைய இன்னும் கஷ்டப்படுறோம். வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அப்ப வேதத்தின் மேல யாரெல்லாம் அதிகமா பிரியம் வைக்கிறார்களோ, வேதத்தை யாரெல்லாம் அதிகமா விசுவாசிக்கிறார்களோ, வேதத்தை யாரெல்லாம் அதிகமா படிக்கிறார்களோ, நேசிக்கிறார்களோ, இரவும் பகலும் இதை யாரெல்லாம் இதை தியானிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேறுவை இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர முடியும். ஒரு மனுஷனுக்கு பாருங்க, பணம் முக்கியமா கிருபை முக்கியமா? கிறிஸ்தவங்களுக்கு கிருபை தான் ரொம்ப முக்கியம். பணம் கிருபை உங்க வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா பணம் வந்துடும். ஆமே. அதனாலதான் போன வாரத்தில் பார்த்தோம், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை, செல்வப்பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடைவது இல்லை. அப்ப ஒரு மனுஷனுக்கு அவசியமானது, கிறிஸ்தவங்களுக்கு அவசியமானது என்னங்கன்னா கிருபை. சொல்லுங்க, கிருபை. கிருபை இருக்கிற பொழுது அவனுக்கு எல்லாமே கூட இருக்கிற மாதிரி. வானத்தையும் பூமி உண்டாக்கின சர்வ சேனைகளும் அவனோடு இருக்கிற மாதிரி. கிருபை அவ்வளவு முக்கியம். அதனால பவுல் ஒரு இடத்துல உட்கார்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கப்ப கர்த்தர் சொன்னார் அவன் இடத்துல, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமா விளங்கும், ஏன் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னார். இல்லப்பா உனக்கு பணம் தேவைப்பா, நான் தரப்பான்னு சொல்லல ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும். கிருபை இருந்தா போதும். அதனாலதான் தாவீது கூட நிறைய இடத்துல சொல்லுகிறான், கிருபையில தான் நாங்க வாழுகிறோம் அப்படிங்கிறான். கிருபை நல்லது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படிங்கிறான். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறான். அப்ப கிருபை அவ்வளவு முக்கியம். கிருபை எல்லாத்தையும் கொண்டு வரும், எல்லாத்தையும் பாதுகாக்கும், எல்லாவற்றையும் தரும் கிருபை. அதனாலதான் நம்ம கிருபையை நாடணும், கிருபையை தேடணும், கிருபைக்காக வாழ. கிருபை எங்க வாழ்க்கையில கிருபை தாங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவரிடத்துல கேட்கணும். அதனால பணத்தை தேடி ஓடக்கூடாது. நிறைய பேர் பணத்தை தேடி ஓடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா முடிவில் அவங்க வாழ்ந்ததாகவும் சரித்திரம் இல்லை, வெற்றி பெற்றதாகவும் சரித்திரம் இல்லை. கிருபையை தேடி ஓடுங்களேன், பணம் உங்களை தேடி ஓடி வந்துடும். கிருபை இருக்கிற இடத்துல பணம் இருக்கும், கிருபை இருக்கிற இடத்துல தேவ அபிஷேகம் இருக்கும், அல்லேலூயா, தேவ பாதுகாப்பு இருக்கும். ஆமே. அதனாலதான் கிருபை அதிகமா தேட பழகணும் நம்ம.